ஒரு பவர் பிஐ டேஷ்போர்ட் டிசைன் பண்ணி அதை எப்படி சர்வீஸில் பப்ளிஷ் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரே ஒரு பேஜ் மட்டும் டிசைன் பண்ணியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது எல்லாத்துமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேஜஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சேல்ஸ் ட்ரெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் விஷுவல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கலர்ஸ் எல்லாமே சேம் கலர்ஸ், சேம் மெத்தட்ஸில் இங்கே டைட்டில் அண்டு ஐகான்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஐகான்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் தீம் சேம் தான். அடிஷ்னலாக டெல் த்ரூக்கு ஒரு பட்டன்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். பட்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணும் போது எனேபிள் ஆகும், அன்செலக்ட் பண்ணும்போது டிசேபிள் ஆகும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் அனாலிசிஸை கிளிக் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் அனாலிசிஸ் பேஜுக்கு டைவர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸில் சிம்பிள் கேலண்டர் டேபிள் பேக் பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஹைட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சம்மரியில் இருந்தது ட்ரில் த்ரூ மூலமாக இந்த பேஜ் அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஜ் டைரெக்டாக நமக்கு விசிபிளாக இருக்க தேவையில்லை. ஸோ தட் நான் ஹைட் பண்ணிவிட்டேன். இங்கேருந்து பேக் பட்டன் மூலமாக அந்த பேஜுக்கு போய்க்கலாம். செக்மெண்ட் டூல் டிப் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சம்மரியில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நமக்கு அந்த பேஜும் நமக்கு தேவையில்லை. ஸோ தட் நான் அதை ஹைட் பண்ணிவிட்டேன். இதுக்கும் கலர் தீம் சேம் கலர் தீம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் ஐகான்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் தீம் அதே மாதிரி என்னென்ன ஆப்டடான கலர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் அனாலிசிஸ் சேம் கைண்ட் ஆஃப் கலர் தீம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி அனாலிசிஸ் அதுவும் அதே மாதிரியான கலர் தீம். ப்ராஃபிட் அனாலிசிஸோட டேபிள் வியூ. ஸோ இதுதான் பேஜஸ். ஸோ நம்ம டோட்டலாக 9 பேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் பேஜஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு பேஜிலேருந்து இன்னொரு பேஜுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நேவிகேஷன்ஸ் மூலமாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பேஜஸ் வரும். அதை கிளிக் பண்ணி அந்தந்த பேஜஸ்க்கு போய்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பவர் பிஐ சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பவர் பிஐ சர்வீஸோட யூஏ. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து க்ளவுட் பேஸ்டு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ நீங்கள் உங்களோட ரிப்போர்ட் எல்லாமே இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் சேவ் ஆகிடும். ஸோ இங்கேருந்து மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு யூஸருக்கு இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த சர்வீஸை பொறுத்தளவு இந்த யூஆர்எல் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு யூஆர்எல் இருக்கும். ஒரு ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ உங்கள் வித்தின் ஆர்கனைசேஷனில் மட்டும்தான் அந்த ரிப்போர்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ரிப்போர்ட்டை வந்து உங்களோட யூஸர் வித்தின் ஆர்கனைசேஷன் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் ஆகும். அவுட் சைடு ஆர்கனைசேஷன் ஷேர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். ஸோ அதுக்கெலாம் வந்து நிறைய அப்ரூவல் அண்ட் செக்ரிமெண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட்ஸை அதர் டீம்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸில் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் ஷேர் பண்ண முடியும். டெஸ்க்டாப் ஃபைலை டைரெக்டாக வந்து வேறு ஒருத்தர் ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் வயா இமெயில் அனுப்பிச்சா வேணால் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணியிருக்க சோர்ஸ் டேட்டாவுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் இருந்தால் தான் அவங்களால அதை பார்க்க முடியும். ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணும்போது சோர்ஸ் டேட்டாவுக்கு ஆக்சஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எந்த யூஸர்னாலும் அந்த டேட்டாவை பார்த்துக்க முடியும். உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கிறனால நீங்கள் தான் ஓனர்ன்றதுனால அவங்களால ஈஸியாக டேட்டாவை பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பவர் பிஐ சர்வீஸ். இது வந்து க்ளவுட் பேஸ்ட் சிஸ்டம் மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ பிஃபோர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்தெந்த பேஜஸ்லாம் டைரெக்டாக பார்க்க போகிறோம், எந்தெந்த பேஜஸ்லாம் நேவிகேஷன் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எதெல்லாம் நேவிகேஷன் மூலமாக ஆக்சஸ் பண்ணணுமோ அதெல்லாம் இங்கே ஹைட் பண்ணிடணும். ஹைட் பண்ணுறது எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஹைடு கொடுத்திங்கன்னா ஹைட் ஆகிடும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அன்ஹைட் ஆகிடும். ஹைட் பண்ணி முடிச்சுட்டு எந்த பேஜ் ஓப்பனிங் பேஜாக வருமோ அந்த பேஜில் வச்சு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த டெஸ்க்டாப்பை லாகின் பண்ண சொல்லும். உங்களோட மைக்ரோசாஃப்ட் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சர்வீஸில் பப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் லாகின் பண்ணிவிட்டேன். அகெயின் பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பப்ளிஷ் பட்டன் கிளிக் பண்ணும்போது டிஃபால்ட்டாக நீங்கள் என்னென்ன ஒர்க் ஸ்பேஸுக்கெலாம் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கோ அல்லது நீங்கள் என்னென்ன ஒர்க் ஸ்பேஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மை ஒர்க் ஸ்பேஸுன்றது டிஃபால்ட்டாக வர்ற ஒர்க் ஸ்பேஸு. புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ண ஒர்க் ஸ்பேஸ் அடிஷ்னலாக வரும். மை ஒர்க் ஸ்பேஸுக்கும் இந்த ஒர்க் ஸ்பேஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறது பிஏ பிரில்லியன்ஸ் இன் தமிழ்ன்றது ஒர்க் ஸ்பேஸில். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு
செலக்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இங்கே பப்ளிஷிங் ப்ராசஸில் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு இங்கே பப்ளிஷிங் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதாவது பேஸ்ட் ஆன் ஃபைல் சைஸை பொறுத்தளவு எவ்வளோ டைம் எடுக்குன்றது இருக்குது. ஸோ நமக்கு ஃபைல் சைஸ் கம்மின்றதுனால குயிக்காக பப்ளிஷ் ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்களோட டேட்டா செட்டோட சைஸ் வந்து நிறைய இருந்தது, 100 MB 200 MB அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் டேட்டா செட்டை நீங்கள் இந்த லிங்க் மூலமாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக அந்த ஒர்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணியும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக நான் இங்கே அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ரிப்போர்ட், பவர் பிஐ சர்வீஸில் வர ரிப்போர்ட். ஸோ பவர் பிஐ சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே லெஃப்ட் சைடில் உள்ள பேஜஸில் பாருங்கள், நம்ம ஹைட் பண்ண பேஜஸ்லாம் இங்கே வராது. எங்கெங்கெல்லாம் அடிஷ்னல் பேஜஸ் நேவிகேஷன் கொடுத்துருக்கோமோ அந்த ரெஸ்பெக்டிவ் பேஜஸ் போயிட்டு அந்த நேவிகேஷனை கிளிக் பண்ணும்போது அந்த பேஜஸ்க்கு மூவ் ஆகிடும். பட் இந்த பேஜ் இங்கே எங்கேயுமே லெஃப்ட் சைட் பேனில் காட்டாது. பட் நேவிகேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதுக்காக தான் நம்ம இங்கே ஹைட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நேவிகேஷன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி டேட் செட்டெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸ்லைசஸ்லாம் சிங்க் பண்ணியிருக்குமா அப்படின்றதையும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீம் ஏன்னு செலக்ட் பண்ணேன்னா எல்லா பேஜஸ்லையும் டீம் ஏ ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகணும். ஸ்லைசர் எல்லாத்தையும் சிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அதே மாதிரி டேட்டு மற்ற ஸ்லைசஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதை ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ரிப்போர்ட்டு. ஸோ ரிப்போர்ட்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து 2 ஐட்டம் க்ரியேட் ஆகிருக்கும். ஒன்று வந்து டேட்டா செட்டு, ஒன்று வந்து ரிப்போர்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ரிப்போர்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ரிப்போர்ட்டை இன்னொரு யூஸருக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட்ஸில் ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் அவங்களோட மெயில் ஐடி கொடுத்து சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்விடேஷன் போயிடும். அது மூலமாக அவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு டேஷ்போர்ட் டெவலப் பண்ணிவிட்டு அதை பப்ளிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பவர் பிஐ இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது, டேஷ்போர்டோட ரிக்குயர்மெண்ட்டு என்னென்ன, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, டேட்டா சோர்ஸ்லாம் என்னென்ன, அதை எப்படி ரிசீவ் பண்ணுறது, டேட்டாவை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் டேஷ்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நம்ம டாக்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் எம்கொயரி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபைனலாக அந்த கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் ஒரு டேட்டா வேலிடேஷன் முடிச்சுட்டு அதை எப்படி சர்வீஸில் பப்ளிஷ் பண்ணோம், அந்த ரிப்போர்ட்டை எப்படி ஷேர் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ சீரீஸை நீங்கள் இதுவரை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கல அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பவர் பிஐ ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ சீரீஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த சீரீஸுக்கான போல் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களோட இன்ட்ரெஸ்டட் டாபிக் அது இருந்தது அப்படின்னா ஓட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா என்ன டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.